முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், முருகப்பெருமானுக்கு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துவது ஏன்? முருகப்பெருமானுக்கு வேண்டிக்கொண்டு எத்தனையோ விதமான நேர்த்திக்கடன்களை பக்தர்கள் செலுத்துவதை பார்த்திருக்கிறோம். அதில் தைப்பூச நாளில் அதிகமானவர்கள் அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் எந்த தெய்வத்திற்கும் இது போன்று அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றும் வழக்கம் கிடையாது. தமிழகத்திலும் தமிழர்கள் அதிகமாக வாழும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இது போன்ற வேண்டுதல் நிறைவேற்றும் வழக்கம் உள்ளது. இது போன்று உடலை துளையிட்டு வேண்டுதல் நிறைவேற்றும் போது முதலில் வலிப்பதாகவும் பிறகு வலிப்பது இல்லை என்றும் பக்தர்கள் கூறுவது உண்டு. முருகப்பெருமானுக்கு மட்டும் அதிகமானவர்கள் இப்படி உடலை வருத்தி கொண்டு வேண்டுதல் செய்வது ஏன் என்பது இங்கு தெரிந்து கொள்ளலாம். முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல்களில் பக்தர்கள் எதற்காக இத்தனை தீவிரம் காட்டுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். முருகன் வழிபாடு. இந்து மதத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபட ஒவ்வொரு முறை வகுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, பாத யாத்திரை செல்வது, மொட்டை அடிப்பது, அலகு குத்துவது, அலங்கு பிரதர்ஷனம் செய்வது என பல வகைகளில் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவார்கள். இவற்றில் உடலை வருத்தி கொண்டு உச்சபட்சமாக செய்யப்படும் நேர்த்திக்கடன் தான் அலகு குத்துவது. அலகு குத்துதல் சிறு தெய்வங்களில் ஐயனாருக்கும் பெரு தெய்வங்களில் முருகன் மற்றும் அம்மனுக்கு மட்டுமே இதுபோல் அலகு குத்தும் வழக்கம் உள்ளது. அலகு குத்து மற்ற தெய்வத்திற்கும் அலகு குத்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றும் வழக்கம் கிடையவே கிடையாது. அதிலும் அம்பிகைக்கும் முருகனுக்கும் மட்டுமே பக்தர்கள் அலகு குத்துவது, தீ மிதிப்பதை உயர்ந்தபட்ச வேண்டுதலாக மேற்கொள்வது உண்டு. இது அவ்வளவு எளிதான வேண்டுதலோ, ஒரே நாளில் முடிவு செய்து நிறைவேற்றும் வேண்டுதலோ கிடையாது. அசைக்க முடியாத நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் மனதில் வைராக்கியமும் இருந்தால் மட்டுமே இந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அலகு குத்துதல் வகைகள். அலகு குத்துவதை அது குத்தப்படும் உறுப்பினர்களின் அடிப்படையில் நாக்கு அலகு, முதுகு அலகு, காவடி அலகு, வயிற்று அலகு என்றும் குத்தப்படும் பொருட்களை கொண்டு வேல் அலகு, மயில் அழகு, வாள் அழகு, பறவை காவடி அழகு, தொட்டில் அழகு, குதிரை அழகு என பல வகையான குறிப்பிடுவது உண்டு. பெரும்பாலும் நாக்கில், கன்னத்தில், முதுகில் தான் பக்தர்கள் அலகு குத்துவது உண்டு. மலேசியாவில் தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி வந்து முருகனை தரிசிப்பது உண்டு. அலகு குத்துவதற்கான காரணம், இது அதிகப்படியான பக்தி என்றாலும் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாமல் முருகன் அம்பாளுக்கு மட்டும் எதற்காக இப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது என்ற கேள்வி பலரின் மனதிலும் இருக்கும். பொதுவாக அலகு குத்துவதற்காக வேண்டிக் கொள்பவர்கள் பல வருடங்களாக தீராத குறை தீர வேண்டும் என முருகன் அல்லது அம்மனிடம் வேண்டிக் கொள்வார்கள். தங்களின் மனக்குறை நீங்கி வேண்டுதல் நிறைவேற்றினால் அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவதாக வேண்டிக் கொள்வார்கள். இந்த ஆண்டு திருவிழாவின் போது வேண்டிக் கொண்டால் அடுத்த ஆண்டு திருவிழா நடக்கும் காலத்திற்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டால் குறிப்பிட்ட நாட்கள் மிக கடுமையாக விரதம் இருப்பார்கள். அதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு காலில் செருப்பு கூட அணியாமல் அல்லது பகல் முழுவதும் உணவு ஏந்தும் எடுத்துக்கொள்ளாமல் இரவில் மட்டும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பார்கள். திருவிழாவின் போது முறையாக காப்பு கட்டி விரதத்தை தொடர்ந்து திருவிழா நாளில் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள். அறிவியல் காரணம் என்ன? தன்னுடைய மனக்குறை அல்லது பிரச்சனை எவ்வளவு முயன்றும்
நீங்கவில்லை, இனி நீயே கதி என இறைவனிடம் முழுமையாக சரணடைவது. இப்படி முழுவதுமாக சரணடைந்து உடலை வருத்தி கொண்டு விரதம் இருந்தால் நம்முடைய வேண்டுதலை தெய்வம் நிறைவேற்றி வைக்கும் என பக்தர்கள் ஆழமாக நம்புவது உண்டு. முருகப்பெருமானும் அம்பிகையும் எளிதில் பக்தர்களின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி எப்படிப்பட்ட மனக்குறையாக தீர்த்து வைப்பார்கள் என்பது நம்பிக்கை. அதனாலேயே முருகப்பெருமானுக்கு அதிகமானவர்கள் அலகு குத்தி வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இதை ஒரு விதமாக அக்குபஞ்சர் முறை என்று சொல்கிறார்கள். இப்படி செய்வதால் அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வதாகவும் அவர்களின் உடலில் வயதான காலத்திலும் நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.